ட்ரோன்ஸ் பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். இது வந்து செகண்ட் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மற்ற ஃபீல்டை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ஸ் அண்ட் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாயிண்ட் க்ளவுட் கலெக்ஷன் வந்து இப்போ ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் கோன் பி வெரி ஹேண்டி. ஸோ அதேமாரி இந்த பிம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன் வந்து தே ஹவ் பிகம் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 3DR அந்தமாரி நிறைய கம்பெனிஸ் வந்து ட்ரோன் கம்பெனிஸ் வந்து தே ஆர் ஸ்டார்டட் அலைனிங் ட்ரோன்ஸ் டு டூ சம் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரோனே டெவலப்பே பண்ணுறாங்க அந்த மாதிரி இதில். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் சைடே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ராப் மானிட்டரிங்கு, அதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஈவன் க்ராப் சீடிங் பண்ணுறது, இந்தமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ட்ரோன்ஸ் வச்சு இந்த ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா DJI அப்படின்ற ஒரு ட்ரோன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, ட்ரோன் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, which is more aligned towards agriculture. So now let's go to another industry. Let's say இப்போ வந்து நீங்கள் என்விரான்மெண்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்விரான்மெண்டல் சைடு வந்து எக்கச்சக்க ஏரியாவில் வந்து இப்போ ட்ரோன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ சம் ஆஃப் தி ஏரியாஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈவன் மனுஷனால கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்விரான்மெண்டல் அப்படின்னா என்னன்னா சுற்றுப்புற சூழல் அப்படின்றது. ஸோ இதுக்கான விஷயம் வந்து இட் இஸ் சேஞ்சிங் அவர் என்விரான்மெண்ட் கிளைமேட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எல்லா கண்ட்ரீஸ் வந்து தி கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்க இல்லை இதில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளார போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரோன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ஒரு ட்ரோன் பைலட்டாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா முக்கால்வாசி என்விரான்மெண்டல் கம்பெனிஸ் வந்து டேட்டா கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வேலையே இருக்கும். அதில் ஏதாவது சர்வேயிங் டீமோ இல்லை அவங்க யார்கிட்டயாவது ஹையர் பண்ணியும் இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளார நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக நிறைய பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய இந்த ஸ்கில் செட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இந்த லைசன்ஸ் வாங்குறது இட் இஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போய் மாஸ்டர்ஸ் பண்ணுறது மாதிரி இல்லை வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரோக்ராம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மாதிரி வந்து இட் இஸ் திஸ் ட்ரோன் லைசன்ஸ் ட்ரோனோட ட்ரைனிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது. நீங்கள் வந்து யூ கேன் அஃபோர்ட் இட் லெட்ஸ் சே அரௌண்ட் 50,000 to 60,000 வந்து யூ கேன் கெட் அ வெரி குட் டீசென்ட் ட்ரோன் சர்டிஃபிகேஷன். நான் பேஸ்ட் ஆன் ஆஸ்திரேலியா சொல்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு வந்து ஐ ஹேவ் டு டூ அ ரிசர்ச் வித் த காஸ்ட் ஆஃப் த லைசன்ஸ் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். பட் ஐ வில் கம் பேக் டு யூ ஆன் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் சைடில் வந்து முன்னாடி வந்து என்ன ப்ராப்ளம் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ஃப்ளட் இருக்குது இல்லை வந்து சுனாமி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்கேல் ஆஃப் டிசாஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி அவ்வளோ கிராண்ட் ஸ்கேலில் இருக்கும். நம்ம ஏன்னா மேன் மேட் டிசாஸ்டரை விட நீங்கள் நேச்சர் மேட் டிசாஸ்டர் வந்து இட்ஸ் வெரி பிக் ஸ்கேல். ஸோ அது வந்து நீங்கள் ஈவன் எவ்வளோ லாஸஸ் அண்ட் இப்போ ஹியூமன் லைஃப்ஸை ரெஸ்கியூ பண்ணணும், ஸோ மாதிரி நிறைய விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளார இன்னும் நிறைய டேமேஜ் நடந்துடும் ஒரு மனுஷன் வந்து அந்த வேலையை செய்யறதுக்குள்ளார. ஸோ அதுக்கு வந்து இப்போ ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் மேக்ஸ் இட் லாட் மோர் ஈஸியர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் கம்பேர் டு வாட் ஹியூமன்ஸ் யூஸ் டு டூ. நம்ம ஹெலிகாப்டர்ஸ் வச்சு சர்ச் பண்ணுறதும் இல்லை வந்து ஈவன் ரோட் வழியாக போய் சர்ச் பண்ணுறது அதெல்லாமே வந்து இட் இஸ் நாட் கோன் பி இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட். ஸோ இப்போ வந்து ட்ரோன்ஸ் ஆர் டூயிங் தட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து இப்போ எல்லா கண்ட்ரீஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பியூரோட்டில் வந்து ஒரு பெரிய ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்காமல் ஃபியூச்சரில் தடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போய் நம்ம வந்து டக்குன்னு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. விச் இஸ் ட்ரோன்ஸ் வந்து ஃபிட்டட் வித் ஸ்பெசிஃபிக் கேமராஸ் அண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவே போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதை செக் பண்ணிட்டு அதில் எதையாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணணும், அலர்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு கொண்டு வரும். அண்ட் யூ கேன் செக் இட் அண்ட் யூ கேன் டூ ஃபர்தர் ஆக்ஷன் விச் வில் சேவ் லாட் ஆஃப் டைம் அண்ட் இட் வில் பி லாட் மோர் எஃபிஷியன்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து சிம்னிஸ்லேருந்து வர ஸ்மோக்கு, ஸோ இந்த மாதிரி வர எமிஷன்ஸ் வந்து செக் பண்ணுறது ஒன் ஆஃப் தி டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து சிம்னிஸ் வந்து இட் வில் பி ஹையர் எலிவேஷன். ஸோ அதுக்குன்னு வந்து அக்சஸ்லாம் இருக்கும். பட் அந்த இடத்துல போகணும், அந்த இடத்துல சாம்பிள் கலெக்ட் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும், இந்தமாரி ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. இப்போ என்னன்னா ட்ரோன்ஸ்லேயே வந்து சென்சர்ஸ் ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ இட் கேன் டிடெக்ட் எந்த அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து என்ன அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்றது. இப்போ சல்ஃபர் அப்படின்றது ஒரு பாய்சனஸ் கேஸ் அப்படின்னா வந்து அது எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது, அதாவது ppm அப்படின்வாங்க, பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ ஒரு பார்ட்ஸ் பர் மில்லியன்றது வந்து ஒரு குவான்டிட்டி. ஸோ இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு கியூப் ஃபுல்லாக ஒரு ஏர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ போர்ஷனில் சல்ஃபர் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது அப்படின்ற அந்த கம்போசிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது கொடுத்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. எப்பெல்லாம் வந்து அலர்ட்ஸ் வந்து ஹையராக இருக்குது, ஏதோ ஒரு பாய்சனஸ் கேஸ் இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுதோ அப்போ நீங்கள் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எமிஷன் டெஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு ட்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதாவது எவ்வளோ வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸோ ஒரு 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 ஸ்பெசிஃபிக்கான இண்டஸ்ட்ரீஸோ ஒரு வாட்டர் கன்சியூம் பண்ணுறாங்க, அது எஃப்ளூவெண்ட்டாக வெளில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதாவது இந்த செம்ஸ் வந்து எவ்வளோ வந்து கெடுதல் தனியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து இப்போ மானிட்டர் பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸ் வந்துச்சு. ஏன்னா ட்ரோன்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஃப்ளைங் இன் ஏர் கிடையாது, அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ட்ரோன்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு அது சப்மரீன்ஸ் மாதிரி போய் அந்த வேலையும் செய்யும். ஸோ அது ஆல்சோ இட் கேன் டூ சென்சர்ஸ் இருக்கனால சின்ன சின்ன டெஸ்ட்டும் அதில் பண்ண முடியும். ஸோ இஸ் லைக் எவ்வளோ அட்வான்ஸ்டாக அந்த ட்ரோன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் 4 to 5 years வந்துருச்சு அப்படின்றது தான் இட்ஸ் அ கூலஸ்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் கோரிஸ். ஸோ மைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மைனிங் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் கட், இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் கட் மைன்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் பெருசாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் பூமியில். அண்டர் கட் மைன்றது பெருசாக வெளியில் ஒன்றும் தெரியாது, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அந்தமாரி மைனிங் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதில் சம்டைம்ஸ் வந்து பாய்சனஸ் கேஸ் வரும் சம்டைம்ஸ். ஸோ அதை செக் பண்ணுறது. அண்ட் மோர் ஓவர் மைனிங்கில் வந்து பிளாஸ்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மைண்டில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கீழே வந்து சுரங்கம் மாரி பண்ணிட்டு போகிறப்ப வந்து நடுவில் வந்து ராக்ஸ் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கோடாரியால் இல்லை மிஷினால் வந்து அதை பேத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன வெடி மருந்து வந்து அந்த இடத்துல வந்து ஹோல் போட்டு ட்ரில் போட்டு வச்சுட்டு அதை வந்து பிளாஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ட்ரில் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்தமாரி ஒர்க் வந்து நார்மலாக நடக்கிற இதில் மைனிங்கில் நடக்கிற ஒரு விஷயம். பட் என்ன இதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா வந்து அதை பிளாஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற வால் மாரி சீலிங் மாரி இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து கிரம்பிள் ஆகி கீழே விழுந்துடும் மனுஷங்க வரப்போ. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ அதுக்காக என்னன்னா ட்ரோன்ஸ் வச்சு அதை செக் பண்ணுவாங்க. பிளாஸ்ட் வந்து இது பண்ணியாச்சா, அங்கே ஏதாவது பாய்சனஸ் கேஸ் இருக்கா, இப்போ சேஃபாக உள்ளார போகிறது. ஸோ இந்தமாரி விஷயத்த வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும் ட்ரோன்ஸ் வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எர்த் ஒர்க் கால்குலேஷன்ஸ். ஸோ முக்கால்வாசி வந்து மைனிங்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து டக் பண்ணிட்டு இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல டக் பண்ணுற எர்த், அதாவது மண் வந்து ஒரு இடத்துல போய் கொட்டணும். ஸோ இந்த எடுக்கிற இடம் கொட்டுற இடம், ஸோ இந்த கால்குலேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து இட்ஸ் லைக் நிறைய மென் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொஞ்சம் எஃபர்ட் அண்ட் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு வேலை மைனிங் இண்டஸ்ட்ரியில். ஸோ இதை வந்து இப்போ வந்து ஒரு ட்ரோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது எவ்வளோ வந்து கொட்டுற இடத்துல எவ்வளோ வால்யூம் இப்போ இருக்குது, இன்னும் எவ்வளோ கொட்டலாம், இல்லை வேறு இடத்துல போய் கொட்டணுமா, எந்த இடத்துல இருந்து எடுக்கணும். ஸோ இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் இப்போ ட்ரோன்ஸை வச்சு. ஏன்னா நம்ம லைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சர் வந்துச்சு, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு மல்டிபிள் டெரைன் டேட்டா எடுத்து வால்யூம் கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி இன்னொரு வீடியோவில் நான் போடுறோம், டெக்னிக்கலாக வந்து எப்படி வால்யூம் கம்பேரிசன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு. அது சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயம், சிவில் அண்ட் மைனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயம். வில் சி தட் லேட்டர். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபில்ம் அண்ட் டிவி. ஸோ ஃபில்ம் அண்ட் டிவியில் வந்து நீங்கள் ட்ரோன் ஆப்ரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் டிவியில் வந்து சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் இருக்கிறது, ஈவன் ஸ்டாக் இமேஜஸ், அதாவது இப்போ இந்த கெட் இட், அதுக்கப்புறம் ஸ்டாக் ஷட்டர் ஷாக், இந்த மாதிரி இதெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து நீங்கள் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் விற்பாங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து விற்க ஆரம்பிக்கலாம். ஸோ விச் இஸ் லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாங்கல்யான் வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறப்ப ஒருத்தர் வந்து ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அன்ஆத்தரைஸ்டாக ஒருத்தர் உள்ளார போயிட்டு அந்த மாங்கல்யானோட ராக்கெட்டோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதை வந்து வெளியில் வந்து 30,000 ரூபா ஒரு ஃபோட்டோவுக்குன்னு சொல்லி விற்றுருக்காரு. ஸோ இது வந்து நியூஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ஃபோட்டோவுக்கான காஸ்ட் வந்து 30,000 ரூபா ஒரே ஒரு ஃபோட்டோ. அப்போனா பார்த்துக்கோங்க அதோட வேல்யூ என்ன இருக்குன்ட்டு. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரேரிட்டி. இப்போ நீங்கள் வந்து நேற்றுக்கு நடந்த கேரளா இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பீரூட் இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், அதில் யாரோ ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோக்கான விலை வந்து எக்கச்சக்கங்க, லட்சக்கணக்கில் அந்த வீடியோட விலை. ஸோ தட் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் கண்டென்ட் இஸ். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபில்ம் அண்ட் டிவி இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் மேக் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம்ஸு, டாக்குமெண்ட்ரிஸு, அதுக்கப்புறம் இப்போ இந்த கார் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ் நம்ம பண்ணுற மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரோன் ஃபுட்டேஜஸ் வந்து வில் ஆட் அன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ டு த கான்டென்ட். அந்த கான்டென்ட்டோட வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கும் வந்து நீங்கள் ட்ரோன் பைலட்ஸ் வந்தீங்கன்னா விச் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அண்ட் ரியல் எஸ்டேட் ஃபோட்டோகிராஃபி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோகிராஃபி வந்து வீட்டுக்குள்ளார வந்து ஒவ்வொரு ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது எப்படியோ அதேமாரி வீட்டை சுற்றி எப்படி இருக்குது, ரூஃப் எப்படி இருக்குது, ரூஃபில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, ஃபென்ஸ் லைன் என்ன, ஃபென்ஸ் லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட அவுட்லைன் பவுண்டரி என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஆக்சஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ட்ரோனை வச்சு இப்போ வந்து கேப்சர் பண்ணி ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு பொட்டன்ஷியல் பையருக்கு வந்து ஓகே இதுதாங்க வீடு, நீங்கள் மேலேருந்து பார்க்கலாம், இங்கே பாருங்க இங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் இருக்குது, இங்கேருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு வீடியோ டெமோ மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, விச் லைக் மோட்டிவேட்ஸ் பையர் டு பையர். ஸோ ரேதர் தேன் அவங்க வந்து யோசிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரதுக்கு இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அவங்க டிசிஷன் மேக் பண்ணுறது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு தேர் யூசிங் இன் ரியல் எஸ்டேட். ஸோ அதேமாரி வந்து
கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து இது நான் சொன்ன கன்சூமர் பில்டிங் சைடு ப்ரைவேட் ரியல் எஸ்டேட். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செக்யூரிட்டி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அதை சுற்றி வந்து செக்யூரிட்டி போகணும், ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ட்ரோன்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மானிட்டரிங் மொபைல் சிசிடிவி மாரி ஒரு கான்செப்ட்ல வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யாருக்குமே சொன்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. யாருக்குமே வந்து இன்டெல் வந்து துபாயில் நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ட்ரோன்ஸ் வச்சு ஒரு லைட் ஷோ பண்ணாங்க, ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணாங்க, விச் இஸ் லைக் நோ பொல்யூஷன் அண்ட் யூ கேன் ரன் த ஷோ ஃபார் எனி நம்பர் ஆஃப் டைம் அண்ட் ஸோ இட்ஸ் ரீயூசபிள். ஏன்னா ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப யூஸ் பண்ண முடியாது அண்ட் இட்ஸ் காஸ்ட் யூ நிறைய காஸ்ட் கம்பேர்ட் டு ட்ரோன்ஸ் அண்ட் ஆல்சோ பொல்யூஷன். ஸோ இது வந்து ட்ரோன்ஸில் கிடையாது, விச் மேக்ஸ் இட் லாட் மோர் அஃபோர்டபுள் சாய்ஸ். ஸோ அதேமாரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வச்சு பிஸ்னஸ் வந்து இப்போ நிறையவே க்ரோ ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் $147 billion இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் வந்து ட்ரோன்ஸ் வச்சு பிஸ்னஸ் வந்து இப்போ நிறையவே வந்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் ட்ரோன்ஸ் பில்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜே அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து தேர் கெட்டிங் அ வெரி டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங். ஸோ அதனால் இஃப் யூ ஆர் கோயிங் இன் டு பிஸ்னஸ் அப்படின்னா ட்ரோன்ஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் ஆல்சோ கன்சிடர். நெக்ஸ்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சினாரியோஸ், இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பீப்புள் ஆர் யூசிங் ட்ரோன்ஸ் as well. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் லுக் இன் டு லைசன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இட்ஸ் ஆல் பிட்ஸ் அபவுட் ட்ரோன்ஸ் அண்ட் ஸ்டாஃப். ஸோ இந்த சீரீஸ் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வில் லுக் இன் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் என்ன காஸ்ட் இருக்கு அண்ட் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன மாதிரி ட்ரோன்ஸ் வாங்கணும். ஸோ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்டே டியூன் guys and catch up in another video. Thanks.